நம்மளுடைய காஸ்பல் எப்படி இருக்குன்னா, உனக்கு வந்து பணம் கஷ்டமா, வேலை இல்லையா, வியாதியா, நீட வச்சு வரதுதான் நம்மளுடைய காஸ்பலாவே இருக்கு. நல்லா இருக்கிறவனுக்கு உங்க காஸ்பலை பிரசன்ட் பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ண முடியும். ஆண்டவரே அவனுக்கு ஏதாவது நீடு கொடுங்க, அப்பதான் இந்த காஸ்பலை சொல்ல முடியும், ஆக்க முடியும். எவ்வளவு கேவலமான ஒரு ஜெபமா இருக்கு பாத்தீங்களா? நம்மளுடைய சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷமா இருக்குன்னா, அது நற்செய்தியா இல்ல, அவனுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை மீட் பண்ற அளவுக்கான ஒரு சுவிசேஷமா இருக்கு. இப்போ அவனோட சொசைட்டி ஸ்டேட்டஸ் மாறின உடனே அவனுக்கு இது வந்து ஒரு காஸ்பலாவே தெரியல. காஸ்பல்ல இன்னொரு வெரைட்டி கொண்டு வரும், ஹெவனுக்கு போணுமா அப்படின்னு சொல்லுவோம். ஹெவன் ஒரு விஷயத்தை காமிச்சு இந்த பூலோகத்துல நீ வாழணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட, ஆண்டவருக்கு வந்து நீங்க ஹெவனுக்கு தான் வரணும்னு இருந்துச்சுன்னா எதுக்கு ஹெவன்ல இருந்து உங்களை அனுப்புனார்? ஃபர்ஸ்ட் ஹெவன்ல வச்சிருந்திருக்கலாம்ல. உங்க லாஜிக் இடிக்குதான், எனக்கு இடிச்சுது. நம்ம சுவிசேஷம் என்ன இருக்குன்னா, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல 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 இல்லன்றத காமிச்சு ஹெவனை பர்பஸா மாத்திட்டோம். உலகம் அழிஞ்சிரும், அதுவாயிடும் இதுவாயிடும் சொல்லியே ஏர்த்துக்கு பர்பஸே இல்லாம